டிசம்பர் 24 இந்திய விமான போக்குவரத்தில் மிக பெரும் கரும்புள்ளி நாள். இன்னைக்கு தான் இந்தியாவுடைய ஒரு விமானம்ங்கிறது தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டுச்சு. அது 1999 வருடம் டிசம்பர் மாதம் 24 இந்தியன் ஏர்லைன்ஸுடைய ஃப்ளைட் 814 179 பேசஞ்சர்ஸோட 11 க்ரூ மெம்பர்ஸோட காத்மண்டுலேருந்து டெல்லிக்கு புறப்பட்டுச்சு. போகிற வழியிலேயே தீவிரவாதிகள் அதை கடத்தினாங்க. 7 நாட்களுக்கு அந்த விமானம் தீவிரவாதிகளால் அலைக்கழிக்கப்பட்டுச்சு. லாகூர், அமிர்த்சர், துபாய், அதுக்கப்புறம் கடைசியாக காந்தஹாருக்கு மறுநாள் போய் தரையிறங்குச்சு அந்த விமானம். போகிற வழியில் துபாயில் வச்சு 27 பேசஞ்சர்ஸை மட்டுமே விடுதலை செஞ்சுருந்தாங்க அந்த தீவிரவாதிகள். அப்படி விடுவிக்கப்பட்டவங்களில் ஒருவருடைய சடலமும் அடங்கும். 36 தீவிரவாதிகளை விடுதலை செய்யணும், 200 மில்லியன் அமெரிக்கன் டாலர் பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த தீவிரவாதிகளுடைய கோரிக்கையாக இருந்துச்சு. அப்போ ஆப்கானிஸ்தானை தாலிபான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய முழுமையான ஆதரவுங்கிறது இந்த தீவிரவாதிகளுக்கு இருந்துச்சு. இந்திய அரசு அதிரடி தாக்குதலை நடத்த முடியாமல் போனதால் வேறு வழி இல்லாமல் பேச்சுவார்த்தைக்கு இணங்கினாங்க. கடைசியாக இந்திய சிறைச்சாலைகளில் இருந்த 3 முக்கிய தீவிரவாதிகளை விடுதலை செய்து அங்கே இருக்கக்கூடிய பயணிகளை பத்திரமாய் மீட்டெடுத்தாங்க. அப்படி விடுதலையான அந்த தீவிரவாதிகள் தான் அதற்கப்புறமா இந்தியாவில் நடந்த மிக முக்கியமான தீவிரவாத தாக்குதலுக்கு காரணமானவங்க. இன்று வரை இந்திய வரலாற்றில் மிக பெரும் கரும்புள்ளியாக திகழும் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் கடத்தப்பட்ட தினம் இன்று.